நம்ம சிம்பிளான வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் போட போகிறோம். வெங்காயம் போட்டு வதக்கிங்க, வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு வதக்குங்க. அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது 5 போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு இங்கே காயெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். மெயின் ப்ரொக்கோலி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த பேஸ்ட்டை வந்து அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த எசன்ஸ்லாம் அந்த ப்ரொக்கோலியில் அந்தளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு அப்புறம் பீன்ஸ், கேரட் ப்ரோட்டீனுக்காக மீன் மேக்கர் போட போகிறேன். மீன் மேக்கர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி போடுங்க. அரிசி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடுங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், சிம்மில் ஒரு விசில் வச்சு விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.